கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில தற்போது இமாச்சல பிரதேசத்திலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. திடீரென ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமா இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில கேரளாவின் வயநாட்டில் கடந்த சில நாட்களா மிக கனமழை பெஞ்சிட்டு வந்திருக்கு. மழை காரணமா ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவுல சிக்கி 280க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்கன்ற அதிர்ச்சிகர தகவலும் வெளியாயிருக்கு. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 3 நாட்களா மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில இப்பணிகள் மேலும் ஒரு வாரத்திற்கு கூட தொடரலாம் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில பாருங்களேன், இமாச்சல பிரதேசத்திலும் கனமழை காரணமா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தின் ராஜ்வான் மாவட்டத்துல நேத்தைக்கு திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. கனமழை நிலச்சரிவை ஏற்படுத்தியிருக்கு. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுல சிக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 50 பேரை காணலையாம். இந்த காணாமல் போனவங்களுடைய தகவல் எதுவுமே தெரியல. பல வீடுகள் மண்ணோடு மண்ணா புதஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று இடிந்து ஆற்றுல அடித்து செல்லப்படும் வீடியோ தற்போது வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இதை பார்க்கும்போது கண்கலங்க வைக்குது. மீட்பு பணிகளுக்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு விரைந்து போயிருக்காங்க. ஆனால் தொடர் மழை காரணமா சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. செல்போன் சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறதால அங்க இருக்கிறவங்கள தொடர்பு கொள்ள முடியாத சூழல் உருவாகியிருக்கு. இமாச்சல பிரதேசம் மிக பெரும் இழப்பை சந்தித்திருக்கு. மழை வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமா 50 பேரோட நிலைமை என்னன்னே தெரியல. 2 பேரு சடலமா மீட்கப்பட்டிருக்கிறாங்க. மீட்பு பணிக்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. இராணுவம் மற்றும் விமானப்படையின் உதவியும் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த 36 மணி நேரத்துல கனமழை பெய்யும்ட்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகளிலிருந்து விலகி இருக்குமாறும் மக்களை உஷார்படுத்தியிருக்கிறாங்க. மீட்பு பணியில ஈடுபட்டுள்ள அதிகாரி ஒருத்தர் சொல்லும்போது, வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதியில் பாலங்கள்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கு. எனவே மீட்பு பணியில தொய்வு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் தற்காலிக பாலம் அமைச்சு மீட்பு பணிகளை மேற்கொண்டிட்டு வரோம் நாங்க. தேசிய பேரிடர் மீட்பு படை, இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையினர், காவல்துறை மற்றும் ஊர் காவல் படையினர் மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல ட்ரோன் கொண்டும் தேடுதல் பணிகள் நடைபெற்று வருது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. கேரளாவில் ஏற்பட்ட இந்த சோகத்திலிருந்தே மக்கள் இன்னும் மீளாத சூழ்நிலையில இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அனைத்து மக்களுக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மனிதன் இயற்கையை அழித்தான், இயற்கை மனிதனை அழிக்கிறது அப்படின்ட்டு பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் கூட மானுட குலத்தின் அழிவு தொடங்கிடுச்சோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. சரி, எது எப்படியா இருந்தாலும் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வரட்டும்.